அறம், வீரம் 3 போன சட்டமன்ற தேர்தலில் வாக்கு கேட்கும்போது தெருத்துறாக போய் வாக்கு கேட்கும்போது மக்கள் வந்து வேடிக்கையாக சொல்லுவாங்க, 1000 விளக்கில் வந்து விளக்கே எரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இருந்தது. சில பேருக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் இல்லாமல், இபி கனெக்ஷன் இல்லாமல் அவதிப்பட்டு இருந்தாங்க. எங்கள் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முதல்வர் வழிகாட்டத்தில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு கான்செப்டில் வந்து இபி கனெக்ஷன், கரண்ட் கனெக்ஷன் வந்து போய் எல்லா வீட்டுக்கும் போய் சேரணும்னு என்ற ஒரு திட்டத்தோடு நம்ம செயல்பட்டோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இந்த 1.5 வருஷத்தில் ஒரு சப்ஸ்டேஷன், கிட்டத்தட்ட 3-4 சப்ஸ்டேஷன்ஸ் கட்டி முடிச்சாச்சு. இது வந்து சூளைமேடு சப்ஸ்டேஷன். இந்த சப்ஸ்டேஷன் வந்து நவீனமான சப்ஸ்டேஷன், அதாவது வோல்டேஜ் ப்ராப்ளத்தெலாம் கரெக்ட் பண்ணுறது, ப்ளஸ் ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்டில் ஏதாவது இபி கனெக்ஷன் பிரச்சனை வந்தால் இங்கே ஐடென்டிஃபை பண்ணி காட்டுற மீட்டர்ஸ் கட் பண்ணோம், ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு உடனுக்குடன் ஆன சேவைகள் கொடுக்குற சப்ஸ்டேஷன். இந்த சப்ஸ்டேஷன் வந்து கோடம்பாக்கம், சூளைமேடு ஏரியாவை 1000 விளக்கு தொகுதியில் வந்து கவர் பண்ணுறது, அசோக் நகரும் ரங்கராஜபுரமும் கவர் பண்ணுறது. என்னென்னா இந்த சப்ஸ்டேஷன்ஸோட நவீனமயமாக்குதல் அப்படி சொல்லுவோம்ல, இது வந்து இபி டிபார்ட்மெண்ட் ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன். அதாவது எங்களோட இபி மினிஸ்டர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அண்ணன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சுன்னா அது வித்தின் 3 to 4 hours சால்வ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு சொல்யூஷன் கொடுத்து திருப்பி ஃபீட்பேக் சொல்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம் வச்சுருக்காங்க. எங்கள் 1000 விளக்கு தொகுதியில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பெஷல் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் வச்சுருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்னென்னா இபி மினிஸ்டர், அப்புறம் டிஎன்பி சேர்மன், பிறகு ஒவ்வொரு இபி இன்ஜினியர்ஸ், டிவிஷன் இன்ஜினியர்ஸ் ப்ளஸ் எம்எல்ஏ, மக்களாக தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். ஸோ மக்கள் ஏதாவது ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணும்போது இமிடியேட்டாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டோன்னே உடனே ரெஸ்பான்சஸ். ஸோ ட்விட்டர், ஃபேஸ்புக் பேஜஸ், டைரக்ட் ஃபோன் கால் எல்லாமே இருக்குது. நீங்கள் 1000 விளக்கு தொகுதியில் வந்து இந்த கடந்த 1.5 வருஷத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ், அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு சொல்யூஷன் வந்து சக்ஸஸ் பர்சன்டேஜ் வந்து 99.85% சக்ஸஸ் பர்சன்டேஜ் 1000 விளக்கு பகுதியில் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாரும் மக்களுக்கான அரசு, மக்களுக்காக பயணிக்கிற அரசு. இங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்டில் வந்து நம்ம வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். முக்கிய காலகட்டங்களில் வந்து மழை காலங்கள்,
இப்போ மக்களுக்கு கரண்ட்டு யதார்த்தமான விஷயமாயிடுச்சு. முன்னலாம் வந்து மழை வந்தால் மழை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் கட்-ஆஃப், 48 மணி நேரம் கரண்ட் இல்லாமல் அவதிப்பட்டிருந்தாங்க. பசங்க எக்ஸாம்ஸ் படிக்கும்போது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. வீட்டில் இருக்கிற வந்து யாரும் வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அவ்வளோ பெரிய பேரிடர் காலத்துலேயும் எந்த வகையான மின்வெட்டு இல்லாமல் ஸ்மூத்தான எலக்ட்ரிக் கனெக்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணி மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதை நீங்கள் மக்கள்கிட்டே ஃபீட்பேக்கில் 1000 விளக்கு தொகுதியில் நீங்கள் கேட்கலாம். பேர் ரேணுகா கலியமூர்த்தி. நான் இங்கே 40 வருஷமாக குடியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த கரண்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 4 கம்பம் இருக்கும், அதில் சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் வந்து கரண்ட் இருக்கும். எப்போவுமே அடிக்கடி கரண்ட் போவோம். எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கரண்ட் போவோம். ஒரு காக்கா வந்து விழுந்துச்சுன்னா எங்களுக்கு கரண்ட் இருக்காது, அன்றைக்கி இருக்காது. ஒரு ஷாக் அடிக்கும், மழை பெஞ்சது தான் ஷாக் அடிக்கும், பட்டு பட்டுன்னு வெடிக்கும். நாங்கள் பயந்துருக்கோம், இங்கே இருக்கலாமா வேண்டாமான்னு கூட நினச்சிருக்கோம். நாங்கள் எரி தீப்பொறி வடும், இதெல்லாம் நாங்கள் பார்த்து பயந்துருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து எங்கள் சிஎம் வந்து எங்களுக்கு இந்த பாக்ஸை திறந்து வச்சுட்டு போனார். இப்போ வந்து 2 மாதம் ஆச்சு. இது மாதிரி இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும், இந்த மாதிரி மக்கள்லாம் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்த பிறகு ஒரு நாள் கூட இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு தீப்பொறியோ ஒருவோ எதுவுமே வந்ததில்லை. இப்போ நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், நல்லா சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் மழை வந்தால் கூட எங்களுக்கு என்ன ஆகுனாக்கா ஒரு அடி தண்ணி நிற்கும். வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி, வெளியே வர முடியாது, பயந்துட்டு இருப்போம். செப்பல் போட்டு ஷாக் அடிக்குமோ, பசங்களெல்லாம் வெளியே விட மாட்டோம். நாங்கள் ஸ்கூலுக்கும் லீவு போட்டிருக்கோம், நிறைய நாள் லீவு போட்டிருக்கோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. அதனால் தண்ணி இல்லை, நல்லா ஷாக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. டிரான்ஸ்ஃபார்ம் ஆமால நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். சிஎம்க்கு நன்றி, அமைச்சருக்கு ரொம்ப நன்றி, செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் செல்வராஜ், உதவி செயற்பொறியாளர் சேத்துப்பட்டு. என்னுடைய கண்ட்ரோலில் மகாலிங்கபுரம், அமைஞ்சக்கரை, சேத்துப்பட்டு 3 பிரிவு இருக்குது. இப்போ வள்ளூர்கோட்டம் ஈரோட்டில் இருக்கிறோம். என்னுடைய இதில் வந்து காமராஜபுரம் ஏரியா, புஷ்பா நகர், இந்த ஏரியாவெல்லாம் நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ போட்டு கொடுத்துருக்கோம். அந்த ஏரியாவில் வந்து ஒரு சில 1-2 டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் இருந்துச்சு. போடும்போதே புதுசாகவே வந்து ஆரம்பியாக போட்டு கொடுத்துருக்கோம். அதனால் அந்த பகுதியில் வந்து மின்சாரம் தடையில்லாமல் வழங்க ஆவணம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பில்லர்களை எல்லாமே மகாலிங்கபுரம் பிரிவில் 950 பில்லர் இருந்துச்சு. அதில் 250 பில்லர் கொஞ்சம் தாழ்வானது கண்டுபிடிக்கப்பட்டு எல்லா பில்லர்களும் உயர்த்தி அமைச்சு வந்துகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு சுமார் 3 அடி உயரத்தில் வந்து ப்ரீகாஸ்ட் காங்கிரீட் பிளாக்காக வச்சு நல்லா தரம் உயர்த்தி வச்சுருக்குறோம். இதில் ஷார்ட் ஆகாத அளவுக்கு எல்லாமே கோர் அடித்து பக்காவாக நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இது பொதுவாக வந்து கக்கன் காலனி, காமராஜபுரம், புஷ்பா நகர் இந்த பகுதியெலாம் வந்து ரொம்ப தாழ்வான லேண்ட்ஸ்கேப் உள்ள பகுதி. மழைநீர் தேங்கி இருந்தால் கூட தேங்காத அளவுக்கு பில்லரை வந்து நல்லா எல்லாமே உயர்த்தி அமைச்சிட்டோம். இந்த வருகின்ற பருவமழை எதாக இருந்தாலும் இந்த அளவுக்கு தண்ணி தேங்காது. தண்ணி தேங்கியிருந்தால் கூட தடையில்லாமல் மக்களுக்கு மின்சாரம் எங்களால் வழங்கப்பட்டு வருகிறது. ஆரம்பியை பொறுத்த வரையிலும் ஒரு 40 ஆரம்பி மகாலிங்கபுரம் பிரிவில் வந்து மாற்றிருக்கிறோம். அதில் 10 ஆரம்பி புதுசாக போட்டிருக்கோம். பழைய பழுதடைந்த கம்பத்தை எல்லாம் மாற்றி கொடுத்துருக்குறோம். 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்களின் அறிவுரைப்படி ஆங்காங்கே புகார் வரும்போது உடனுக்குடன் சென்று அட்டன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மக்களுக்கு இப்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத கேபிள் பழுதான பழைய கேபிளாக மாற்றி கொடுத்துட்டோம். இப்போது சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. தேவேந்திரன் ஸ்ரீபுரம் பக்கத்தில் மாவு மிஷின் வச்சுருக்கேன். இதே மாதிரி ஃபஸ்ட்டு மழை பெய்யும் போதெல்லாம் ரோடு இபி பாக்ஸ் இருந்து தண்ணிலாம் வந்துருந்தது வாரத்தில். இப்போ தண்ணி பாக்ஸு நல்லா ஹைட்டில் கட்டிட்டாங்க. இப்போ நல்ல சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே கரண்ட்லாம் கட் ஆகாது. இதுக்கு முன்ன அந்த மழையிலும் கரண்ட்லாம் கட் ஆகலை. ரொம்ப திருப்தி எங்களுக்கு. ஏஇக்கெல்லாம் ஃபோன் வச்சா உடனே வந்து ஃபால்ட்டெல்லாம் பார்ப்பாங்க. இபி மினிஸ்டருக்கும் சிஎம்முக்கும் நன்றி சார். என் பெயர் ரவி. நான் உதவி பொறியாளர் சோலைமேடு பிரிவில் பணியாற்றி வருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மின்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுகளின்படி, எங்கள் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி போன மழையால் எங்கெங்கே நீர் தேங்கி உள்ளதோ அவை அனைத்தும் ஆய்வு செய்து தாழ்வான பகுதியில் உள்ள நீர் தேங்கி உள்ள இடத்தில் உள்ள அனைத்து பில்லர் பாக்ஸும் உயர்த்தப்பட்டு உள்ளது. அதாவது சௌராஷ் நகர் 1ஆம் தெரு, அப்துல்லா தெரு, நெல்சன் மாணிக்கம் ரோட், நமச்சிவாயபுரம், சௌராஷ் நகர் 9ஆம் தெரு, 10ஆம் மின்கல பெற அனைத்தும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் ஆர்எம்இ கன்வெக்ஷன் அவுட்டோர் ஸ்ட்ரக்சரிலிருந்து கில்நகர் 2ஆவது தெரு, நெல்சன் மாணிக்கம் ரோட், சௌராஷ் நகர் 9ஆவது தெரு, மொத்தம் ஒரு 15 ஆர்எம்இ கன்வெக்ஷன் நடைபெற்று முடிந்து விட்டது. 2000 மீட்டர் புதியதாக கேபிள் போடப்பட்டுள்ளது. மேலும் முதல்வரால் துவங்கப்பட்டுள்ள GSSS 33/11 kV துணை மின்னத்திலிருந்து பாஷா ஃபீடர் என்ற புதிய ஃபீடர் 2600 மீட்டர் கேபிள் பதிக்கப்பட்டு சோலைமேடு பிரிவு மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 விளக்கில் வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து தியாகராஜ நகர் பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மழை வெள்ள காலங்களில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கும் ஃப்ளோருக்கும் ரோட் ஸ்பேஸ்க்கும் கேப் நிறைய இருக்கும். இப்போ வந்து தண்ணி பட்டதுன்னா நிறைய இபி இஷ்யூஸ் இருக்கும், கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ தொடர்ச்சி என்ன பண்ணணும்னா எல்லா வகையான இபி பாக்ஸையும் வந்து நல்லா லிஃப்ட் கொடுத்து மேலே வச்சு கட்டுறோம்.
ப்ளஸ் இப்போ என்னென்னா புது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தமிழ்நாட்டு முதல்வரோட வழிகாட்டத்தில் என்ன பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கிரிட்லாம் கம்மி பண்ணிவிட்டு நவீன முறையில் ஸ்மால் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% ஒர்க் இப்போ இன்னும் 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஃபேஸ் மேலே அடுத்த வருஷம் மீதி 60 to 70% ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். என்னென்னா மக்களுக்கு வந்து கரண்ட் இஷ்யூஸு, அப்புறம் வயர்ஸ் வந்து ரோடில் இருக்கிற விஷயங்கள் இதுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கும் போது உடனே வந்து அது வந்து கவர் பண்ணுற மாதிரி லேயர்ஸு டர்ஃப் போட்டு அதை வந்து என்க்ளோஸ் பண்ணி அந்த கரண்ட் வயர்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக வந்து இபி இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் 1000 விளக்கில் வந்து உடனுக்குடன் மின்வெட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், மின் எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸாக இருக்கட்டும், வோல்டேஜ் இஷ்யூஸாக இருக்கட்டும், எல்லாமே உடனுக்குடன் நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஏன்னா 1000 விளக்கு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான செல்வம் படைத்தவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு பகுதிகள் அதிகம், கிட்டத்தட்ட 34 குடியிருப்பு பகுதிகள் தொகுப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய சிறு குறு தொழில் பண்ணுற வியாபாரிகளும் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து மின் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான விஷயம். அதனால் அவங்களுக்கு எந்த வகையான தடையின்றி மின்சாரத்தை வந்து நாங்கள் செக்யூர் பண்ணிட்டு இருக்கோம். அதான் 1000 விளக்கில் வந்து நம்மளோட மாண்புமிகு அமைச்சர் வந்து எப்போ தொடர்பு கொண்டாலும் நம்ம செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்கள் உடனே நம்ம வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு விஐபி ஏரியாஸ் கூட சொல்லலாம். 1000 விளக்கு தொகுதியில் வந்து போயஸ் கார்டன் கவர் பண்ணோம், நுங்கம்பாக்கம் ஏரியா கவர் பண்ணோம். கிட்டத்தட்ட எல்லா தட்ட மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் வந்து சமமான அளவில் சமத்துவமாக இபி கனெக்ஷன் வழங்குது தான் திராவிட மாடல் அரசு, கழக தலைவரோட அரசு. என் பேர் முபாரக் அலி. நான் வெள்ளகுடம் ஹைரோவில் கடை வச்சுருக்கிறேன். இது எதிர்த்தாமல் இருக்கிற பில்லர்கள் வந்து ஒரு 6 வருஷமாக ரொம்ப டில்டடாக இருந்துச்சு, கீழே இருந்துச்சு, ரொம்ப டில்டடாக இருந்துச்சு. இதனால் வந்து நிறைய பிள்ளைகள் அடி வாங்கியிருக்காங்க. பெம்பளைங்க நடக்கும்போது இடுப்பில் இதாக இருக்குது, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துருக்கு. நானும் அஃபிஷியல்ஸாக நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணேன். பட் அவங்களால பண்ண முடியலை. என்னென்னாக்கா அன்றைக்கி இருந்த மேனேஜ்மெண்ட், அதாவது ஐம் ஸ்பீக் அபவுட் கவர்மெண்ட், அன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டில் வந்து எந்த விதமான இதுவும் பண்ணலை அவங்களுக்கு. நானும் இது பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களும் அஃபிஷியல்ஸும் சாரி சார் எங்களால் முடியல சார், சப்ளைஸ் இல்லை சார் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ தேங்க் காட் இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் சப்ளைஸ் பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் டன் சம்திங் குட் ஒர்க். பில்லர் பாக்ஸை வந்து இன்னும் கம்மியாக இருந்து ஹைட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது, பசங்களை விட ஹைட்டாக இருக்குது, பசங்க எடுத்தோட செக் பண்ண தூரத்தில் இருக்குது, ப்ளஸ் ஸ்டடியாகவும் இருக்குது. இப்போதைக்கு எந்த விதமான மழை வந்தாலும் எது வந்தாலும் தண்ணி உள்ளே போகாத முடியும். ஏன்னா போன தடவை மழை பெஞ்சப்போ அதில் இருந்து தண்ணி நெருப்பு புகையெல்லாம் வந்துச்சு, அதனால 2 தடவை ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னுடைய பேர் சக்திவேல், அண்ணா நகராக இருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிற வந்து என்னை ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனுக்கும் ஒவ்வொரு செயற்பொறியாளர்களை மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் நோடல் ஆஃபீஸராக நியமிச்சிருந்தாங்க. அந்த வகையில் 1000 லைட்ஸுக்கும் என்னை வந்து நோடல் ஆஃபீஸராக நியமிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து 1000 லைட்ஸு எம்எல்ஏ தொகுதியில் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 12 பெரிய எஸ்எஸ் 33 kV எஸ்எஸ்ஸும் 32 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இதில் வந்து 200 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பழைய இதில் இருந்து புதுசாக மாற்றி ஆர்எம்யூ கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம். பில்லர்கள்லாம் அந்த மழை காலங்களில் மழை காலங்களில் போன வருஷம் நின்ற இடங்கள்லாம் ஆய்வு செஞ்சு அதெல்லாம் இமீடியட்டாக மாற்ற சொல்லி தமிழக அரசு உத்தரவு பிரகாரமும் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவருடைய இது பிரகாரமும் எங்களுக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணி அதனால் வந்து பில்லர்கள்லாம் கைட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இந்த மழை காலத்தில் வந்து எந்த வித இடத்துலையும் வந்து மின்தடங்கள் ஒரு 10 நிமிஷம் கூட நிப்பாட்டுற அளவுக்கு மின்சாரம் எங்களால் விநியோகம் பண்ண முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து அரசாங்கத்துடைய எங்களுடைய உதவினால தான் எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு. மக்களும் இதில் வந்து ரொம்ப சந்தோஷமானதாங்க. இந்த 1000 லைட்ஸ் இதில் வந்து சேத்துப்பட்டி ஏடி, சூளைமேடு ஏடி, நுங்கம்பாக்கம் ஏடி, இது மாதிரி 16 ஏடி வந்து ஒரு ஏரியாவில் வர்றாங்க. 3 செயற்பொறியாளர்கள் இவர் கண்ட்ரோலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 24 மணி நேரமும் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். எம்எல்ஏ அவர்களும் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்து எங்களை எல்லாம் வந்து மெம்பர் ஆக்கியிருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவர் நாலேஜுக்கு வந்தாலோ எங்கள் நாலேஜுக்கு வந்தாலோ இமீடியட்டாக நாங்கள் எங்கள் நாலேஜுக்கு வந்துடும். நாங்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு ஆள் அனுப்பிச்சு அந்த இடத்துல உள்ள மின்தடங்கள் ஏற்பட்டாலோ அல்லது பில்லர்கள் ஏதோ பழுது ஏற்பட்டாலோ டிரான்ஸ்ஃபார்மர் ஏதோ பழுது ஏற்பட்டாலோ அதை உடனுக்குடைய சரி பண்ணி கொடுத்துட்டு மக்கள்கிட்டையும் வந்து இப்போ நல்ல பேர் இருக்குது மின்சாரத்தில். அதே மாதிரி மின்னகம்னு ஒரு இதை மின்துறை அமைச்சர் ஆரம்பிச்சு வச்சதில் இப்போ மக்களுடைய குறைகள்லாம் உடனடியாக மின்னகத்துக்கு போய் அது அங்கேருந்து எங்களுக்கு உடனடியாக ரீச் ஆகி பப்ளிக்கு போய் நாங்களே உடனடியாக பப்ளிக் வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கால்ஸ் வந்தோன்னா நாங்களே போய் அவங்க வீட்டுக்கு போய் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டு அதை உடனடிக்கூட தெரிந்து வச்சிடறோம். இப்போ மீட்டர்கள் பழுதானாலோ அது மாதிரி வர்ற கம்ப்ளைண்ட்களை இமீடியட்டாக பண்ணிடுறோம். அதுவும் வந்து மின்னகத்து மூலமாக வருது, எங்கள் மூலமாக டைரெக்டாக வருது. அதனால் வந்து இப்போ மக்கள் வந்து மின்சாரத்துறையை பொறுத்தப்பட்டுக்கு இப்போ ஒரு கடந்த 2 ஆண்டுகளாக ரொம்ப நிம்மதியான ஒரு இதில் இருக்காங்க. ரொம்ப பேர் என்னை பெரிய இந்த ஏரியாவில் வந்து விவிஐபியும் சீனியர் சிட்டிசன் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்கோம், மின்தடை இல்லாமல் இருக்கோம், நல்லா தூங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க.
லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் ஏதாவது தெரிஞ்சால் அந்த இடத்துல மின்மாற்றியும் அமைக்க சொல்லியிருக்காங்க மின்சார வாரியத்தில். அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 இடத்துல லொக்கேஷனில் இந்த இடத்துல புது மின்மாற்றிகள் அமைத்து அவங்களுக்கு சீரான மின்சாரம் வழங்கிக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துலையும் லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட்டோ எதுவோ இல்லை. நல்ல முறையில் மின்சார வாரியம் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கிறதுங்க தெரியப்படுத்திக்கிறோம். மாண்புமிகு 1000 லைட்ஸ் எம்எல்ஏ டாக்டர் எழிலன் அவர்கள் வந்து நிறைய எங்களுக்கு அறிவுரை வழங்குறாரு. ஏதாவது மின்சாரத்தை பற்றி அறிவுரை வழங்குவார். நாங்களும் அது பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துல இருந்தாலும் அவர் உடனடியாக எங்களை தொடர்பு கொண்டோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு அதை பண்ணுவார். நாங்கள் செஞ்சு கொடுத்தோன்னே நன்றியை எங்களுக்கு தெரிவிப்பார். அதனால் எங்களுக்கு ஒரு உற்சாகமான பணியாற்றுவதற்கு 1000 லைட்ஸ் ஏரியாவில் பணியாற்றுவதற்கு ஒரு உற்சாகமான இதுவும் அவர் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிது. அதனால் மின்சார வாரியத்தை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல நல்ல முறையில் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கோங்கிறத தங்களுக்கு தெரிவித்துப்படுது. மின்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அடிக்கடி அதிகாரிகளை அழைத்து மின்சார வாரியத்தில் வந்து என்னென்ன வேணுங்கிறத கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களும் எங்களை கூப்பிட்டு இந்த ஏரியாவில் எதாவது வேணும்னா நாங்கள் அவர்கிட்ட சொன்னாலும் அவர் வந்து மின்துறை அமைச்சரை போய் நேரடியாக அணுகி அவர் வந்து கேட்டு எங்களுக்கு உண்டானதை பெற்றுக்கொள்கிறாரு. அவர் எங்களுக்கு சொல்கிறத வந்து நாங்களும் அதிகாரிகள் மூலமாகவும் மின்சாரத்துறை அமைச்சருக்கு நாலேஜ் கொண்டு போய் அதை உடனடியாக செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி சூளைமேட்டில் ஒரு லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் இருந்த ஒன்று எடுத்திருக்க எஸ்எஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி கோபாலபுரத்தில் ஒரு எஸ்எஸ் ஒன்று புது எஸ்எஸ் வந்து ஆரம்பித்து அந்த இடத்துல இருந்து லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க. மேலும் இன்னமும் வருங்காலத்துலேயும் வந்து மின்தடை இல்லாத அளவுக்கு செய்கிறதுக்கு நிறையா எங்களுக்கு கேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டருக்கு மேலே எல்டி கேபிள்களை ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கொடுத்துருக்காங்க. அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. புஷ்பா நகர் 8 ஜோனு இது மாதிரி இடங்களில் புது டிரான்ஸ்ஃபார்மரே அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மரே இல்லாமல் மக்கள் வந்து நிறையா போய் எம்எல்ஏட்டு போய் கேட்டாங்க. இது மாதிரி எங்களுக்கு அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வேணும்னு. அது ஒரு புதுசாக ஆர்எம்ஐ கன்வெர்ட் பண்ணி அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு 700 மீட்டர் கேபிள்லாம் போட்டு புது ஆர்எம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஏரியாவுக்கு மக்களுக்கு பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து மின்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை வழங்கி அதன் மூலமாக தான் நான் அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மின்துறை அமைச்சருக்கு எந்த நாலேஜுக்கு போகுதோ அவர் உடனடிக்கூடிய வந்து தொலைபேசியில் எங்களை நேரடியாகவே அழைத்துருவார். அழைச்சி இது மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு பிரச்சனை இருக்குப்பா அதை உடனே சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பார். அது நாங்கள் ஏதாவது அதுக்கு வேண்டியது கேட்டோம்னா உடனே செஞ்சு கொடுத்து அதுக்குண்டான தளவாட ஜாமான்களாக இருக்கட்டும் மெட்டீரியல் பவர் இது இருந்தாலுமே செஞ்சு கொடுத்து எங்களுக்கு வந்து நல்ல உதவி பண்ணி அந்த இடத்துல மின்சாரம் வந்து நல்ல முறையில் இயங்கணும், மின்சார வாரியம் நல்ல பெயரில் எடுக்கணுங்கிறத அவர் ரொம்ப கவனமாக எங்களுக்கு வந்து அறிவுரை வழங்கிட்டு இருக்காரு. மாதத்துக்கு ஒரு தடவை சில அவசர கூட்டங்கள்லாம் நினைச்சு மேலதிகாரியில் வர சொல்லி அவரே மின்துறை அமைச்சரே வந்து எங்கள் அலுவலகத்துக்கு வந்து நேரடியாக வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு எங்களையும் நேரடியாக கூப்பிட்டு இது மாதிரி மின்சாரத்து சம்மந்தமான இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நீங்கள் தீர்த்து வைங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அறிவுரையை வழங்குறாரு. அது மாதிரி அவர் செய்கிறத பற்றி நாங்களும் வந்து நிறையா செஞ்சுருக்கோம். அதனால் மக்கள் வந்து திருப்தியாக இருக்காங்கங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். இன்னும் இதில் வந்து நிறையா கேபிள்கள்லாம் எங்களுக்கு இப்போ பெருக்க பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் நிறையா கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. பில்லர்கள்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. பழைய பில்லர்களை ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. புது பில்லர்களை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய பில்லர்கள் பூமிக்கடியில் உள்ள பில்லர்களெல்லாம் வந்து ஹைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி அது நிறைய இடங்களில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300-400 பில்லர்கள் வந்து தரைமட்டத்திலேருந்து ஒரு அடி இதுக்கு மாதிரி பில்லர் மாதிரி பாக்ஸ் பண்ணி அதை பண்ணியிருக்கோம். அதுவே நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். அது மக்கள் வந்து ரொம்ப திருப்தியான இருக்கிறதுக்கு மின்துறை அமைச்சர் அவர்களுக்கு இது மூலமாக நம்ம வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கும் இது மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். என்னுடைய பெயர் சிவாஜி. மின்சார வாரியத்தில் உதவி செயற்பொறியாளராக உள்ளேன். 1000 விளக்கு சட்டப்பிரிவிற்கு உட்பட்ட கோபாலபுரம் பிரிவில் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் எதிரில் தாமோரம் ஸ்ட்ரீட்டில் வந்து புதிதாக மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாக அந்த மின் நிலையமானது நமது முதல்வர் அவர்களால் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதன் மூலமாக அந்த இடத்துல சுத்தமாக வந்து இந்த லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட்லாம் வராத மாதிரி பிரமாதமாக சப்ளை வந்து போயிட்டு கொண்டிருக்கிறது. மேலும் கடந்த மழையில் வந்து மழை நீர் தேங்கும் பொழுது அதில் மின்சார கசிவு ஏற்படாத வண்ணம் புதிதாக 10க்கும் மேற்பட்ட பில்லர்களை உயர்த்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் புதிதாக வந்து பழைய டைப் கன்வென்ஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து இப்பொழுது புதிதாக ஆரம்பிவாக ஒரு 2க்கும் மேற்பட்ட சர்ச்சைகள் மாற்றப்பட்டுள்ளது. மேலும் 10 சர்க்கிள் மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. கேபிள் புதைவடம் மின் புதைவடங்கள் வந்து சுமார் 1 கிலோமீட்டர் அளவுக்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நம்ம கோபாலபுரம் பிரிவில் சார்ந்த மின் பயணிட்டாளர்கள் யாரும் லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட்ஸ் இன்னும் மற்ற எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வராத மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். கோபாலபுரம் இதுவரைக்கும் டோட்டலாக பெசன்ட் ரோடு மற்றும் பெரியபாளையத்தம்மன் ஆகிய இடங்களில் 2 ஆர்எம்ஐகள் புதுசாக மாற்றப்பட்டுள்ளது. மேற்கொண்டு 10 ஆர்எம்ஐகள் மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் கூடிய விரைவில் அது மாற்றப்படும். பில்லர்களும் 10 பில்லர்கள் வந்து நிறுவப்பட்டுள்ளது. மேலும் கோபாலபுரத்திற்கு உட்பட்டுள்ள லாய்ட்ஸ் ரோடு மற்றும் கோபாலபுரம் 6வது தெருவு ஆகிய தெருவுகளில் புதிதாக மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. 1000 விளக்கு சட்டசபைக்கு உட்பட்ட 1000 விளக்கு பிரிவில்
கொச்சின் ஹவுஸ் போலீஸ் குவார்ட்டர்ஸ் நமது முதல்வரால் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதில் 1200 சர்வீஸ்க்கு மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு சுமார் 70 பில்லர்களும் சுமார் 15 RMU நிறுவப்பட்டு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. என்னோட நேம் கவின்குமார். நாங்கள் வெள்ளாள ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸாக ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். ஃபேமிலியோடு தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் தான் எங்களுக்கு கரண்ட் வந்துட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா 4 ஏரியாவுக்கு சேர்த்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் இது வந்து எம்எல்ஏ மூலயமா இபி ஆஃபீஸுக்கு தெரிவித்தோம். இபி ஆஃபீஸ்லேருந்து ஏஇஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணி பார்த்தாங்க. லோ வோல்டேஜ் வந்ததை பார்த்துட்டு எங்களுக்கு புதுசாக டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது புதுசாக இப்போ வச்சுருக்க ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல் டிரான்ஸ்ஃபார்மராக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏரியாவை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஏரியாவில் ஒரு இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இடையூறு இல்லாமல் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புதுசாக ஒரு 3-4 மந்த்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் போல் டிரான்ஸ்ஃபார்மரை எங்களுக்கு புதுசாக வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கரண்ட்டு சீராக வந்துட்டுருக்கு. இந்த புது டிரான்ஸ்ஃபார்மர் வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு மழையிலையும் சரி எந்த கரண்ட் ஃபால்ட் எதுவும் வரல. சிஎம்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன், இபி மினிஸ்டருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். வணக்கம், என் பெயர் கோபாலகிருஷ்ணன், உதவி செயற்பொறியாளராக இருக்கிறேன். நான் வந்து காலேஜ் ரோடு பிரிவிற்கு பணிபாற்றி வருகிறேன். என்னுடைய பகுதியில் கடந்த மழையின் போது இருந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சர் பகுதிகளை கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 6-7 RMUக்களாக மாற்றி உள்ளோம். மழைக்காலத்தில் பில்லரில் வந்து எர்த்து அடித்து நிறைய மழை நீரினால் பாதிக்கப்பட்டிருந்த பில்லர்களை ஏறத்தாழ ஒரு 15-20 பில்லர்களை நாங்கள் வந்து உயரப்படுத்தி உள்ளோம். மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் புதியதாக மின்மாற்றிகளை இந்த அரசு ஏற்படுத்தியவுடன் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 7-8 டிரான்ஸ்ஃபார்மர்களை புதியதாக சுதந்திரா நகர் மற்றும் ஜெகநாதன் நகர் மற்றும் ராம் நகர் மற்றும் நுங்கம்பாக்கம் ஐரோட் மற்றும் மகாத்மா காந்தி ரோட் ஆகிய பகுதிகளில் புதிதாக நிறுவி உள்ளோம். இந்த அரசினுடைய செயல்பாட்டினால் விரைவாக நடத்த முடிந்தது. மற்றும் புதியதாக RMU வந்து 7 RMUகளை மாற்ற உள்ளோம். அந்த RMUகளுக்கான பணிகளை தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. விரைவில் முடித்து வருவோம் என்று நம்பிக்கையுடன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். மற்றும் அதே போன்று நுங்கம்பாக்கம் பகுதி உட்பட்ட பகுதியில் உள்ள திருமூர்த்தி நகர் மற்றும் வள்ளுவர் கோட்டம் பகுதியிலும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 6 ஓப்பன் ஸ்ட்ரக்சர்களை RMUவாக கன்வெர்ட் செய்துள்ளோம். அதில் குறிப்பாக குமரப்ப தெரு மற்றும் ஜோசியர் ஸ்ட்ரீட் மற்றும் திருமூர்த்தி நகர் ஆகிய பகுதிகளில் RMU மழை காலத்தில் ஓப்பன் ஸ்ட்ரக்சரில் நெருப்பு வந்து கொண்டிருந்த பகுதிகளை உடனடியாக அந்த பகுதிகளை RMUவாக கன்வெர்ட் செய்து RMUவாக மாற்றியுள்ளோம். மற்றும் அந்த பகுதிகளிலும் பில்லர்களில் மழைநீர் தேங்கி போன 21வது வருஷத்தில் மழைநீர் பாதிக்கப்பட்டிருந்த ஏறத்தாழ ஒரு 21 பில்லர்களை உயரப்படுத்தி இந்த 22ஆம் ஆண்டு ஏற்பட்ட மழை காலத்தில் மின்னூட்டம் எதுவும் நிறுத்தப்படாமலே அனைத்து பகுதிகளுக்கும் மின்னூட்டம் வழங்கப்பட்டது என்பதை இந்த அரசினுடைய பகுதியாக சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறோம். அதே போன்று நுங்கம்பாக்கம் ஐரோடிலும் மற்றும் மகாத்மா காந்தி ஐரோடிலும் ஒரு 2 புதிய மின்மாற்றிகளை 250 kVA மின்பளு உள்ள மின்மாற்றிகளை நிறுவி உள்ளோம். மற்றும் ஜெகநாதன் தெருவில் 500 kVA மதிப்புள்ள ஒரு மின்மாற்றியை நிறுவி உள்ளோம். அதே போன்று நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள திருமூர்த்தி நகரில் சுமார் 250 kVA பளு உள்ள மின்மாற்றி 2 மின்மாற்றிகள் நிறுவி உள்ளோம். அதே மாதிரி புதியதாக பில்லர்களை நவீன பில்லர்களாக மாற்றி கிட்டத்தட்ட பழுதடைந்திருந்துள்ள ஒரு 12 பில்லர்களை புதியதாக மாற்றி நவீனமயமாக்கப்பட்ட பில்லர்களாக RMU பில்லர்களை புதியதாக நிறுவி உள்ளோம். வணக்கம், என் பேர் தீனதயாளன். இந்த தெருவில் வந்துட்டு நான் ஒரு 15-16 வருஷமாக வந்துட்டு இங்கே வீடு வாடகை இருந்துட்டு வந்துட்டுருக்கேன். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட்டு மழை அப்போல்லாம் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு போச்சுனாலும் சொன்னாலும் ரொம்ப லேட் ஆகும். இந்த டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை பெஞ்சாலும் மழை பெய்யும்போது வந்துட்டு இங்கே வந்து தண்ணி நிறைய நிற்கும். பில்லர் பாக்ஸ் வந்துட்டு இந்த இபி பாக்ஸ் வந்துட்டு ரோட்டோடு இருக்குது. அதை நாங்கள் சொல்லி தெரியப்படுத்தினதுக்கப்புறம் இப்போது இந்த மழையில் வந்துட்டு தண்ணி நிற்காத அளவுக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது மூலிமா வந்து கரண்ட்டு போச்சுன்னு சொன்னாலும் நல்லா உடனே வந்து பார்த்து கொடுக்குறாங்க. இப்போ இதனால் வந்துட்டு இந்த முதலமைச்சர் சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இபி பாக்ஸ் ஹைட்டு தூக்கி வச்சதுனால எங்களுக்கு வந்துட்டு கரண்ட்டு போனாலும் உடனே தெரியப்படுத்தினா உடனே வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க. இதனால் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மின்துறை அமைச்சருக்கும் இபி ஆளுங்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்படியாக இதுவரை 23 மின்மாற்றிகள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளன. 3 மின்மாற்றிகள் திறன் உயர்த்தப்பட்டுள்ளன. RMU என்று அழைக்கப்படும் மின்மாற்றிகள் 8 புதுப்பிக்கப்பட்டுள்ளன. மக்களின் பயன்பாட்டுக்காக 6 புதிய மின் விநியோக பெட்டிகள் நிறுவப்பட்டுள்ளன. தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து அங்குள்ள மின் விநியோக பெட்டிகளின் தளம் உயர்த்தப்பட்டுள்ளன.
அவற்றின் எண்ணிக்கை 24 ஆகும். 1000 விளக்கு தொகுதி மின்துறையின் மகத்தான பணியால் இன்று மிளர்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தொகுதியில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் கீழ் இயங்கும் மின்துறை மேற்கொண்டுள்ள பணிகளை பார்க்கலாம்.